ரொம்ப நாளாக போர் அடிக்குன்னு சொல்லி நானும் போனேன் சோலோ டேட். எங்கே? நம்ம ஃபினிக்ஸ் மாலுக்கு. சரி போனது தான் போகணும், எப்படிலாம் கெட்டப் போட்டிருக்குன்னு போயிட்டு கண்ணாடியில் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தேன். பார்க்க பரவாயில்லப்பா. அதுக்கப்புறம் அப்படியே போனேன் புக் ஸ்டோருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு நான் தேடுற புக் இல்லை நான் சொல்லலை, நான் காட்டுறேன். அப்புறம் ஃபுல்லாக அங்கே இங்கே தேடி பார்த்தா காணோம். என்னெல்லாம் புக்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? சரி ஃபுல்லாக இந்த மாதிரி கிட்ஸ் புக் மட்டும் வச்சுருந்தா நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடுறேன். நிறைய புக்ஸ் மட்டும் இருக்கு, ஆனால் நான் தேடுறது மட்டும் காணும். சரி அங்கேயும் இங்கே தேடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ப்பா. சரி இதுக்கு மேலே என்னால் தேட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்தேன். அங்கே என்னதோ தூக்கி தான் போட்டிருந்தாங்க. சரி என்னடா இருக்குன்னு இப்படி தேடி பார்த்து திரும்பினா இதோ இங்கே இருக்குது. சரி 1 பீஸ் மாங்காய் வேணும் கன்ஃபார்ம், ஆனால் என்னால் வாங்க மட்டும்தான் முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே இதெல்லாம் முடிச்ச ரொம்ப டயர்டாகி சொல்லி அங்கே மேலே அப்படியே போயிட்டு சாப்பிட்லான்னு போய் பார்த்தா அங்கே மிஸ்டர் சின்சானு. சரி அப்படியே ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சு நானும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து சீன் போடலான்னு பார்த்தா பின்னாடி 2 காய்ஸ் வந்துட்டு என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக உட்காந்துட்டு இருக்குது. சரி அதெல்லாம் பார்க்க வேணாம், அப்படியே வந்து விண்டோ ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். அப்படியே வந்து ஃபஸ்ட்டு போனேன் மீஷோ தானே? ஆமாம் மீஷோ. இப்படி தான் விளையாடிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. வீடியோ எடுக்கலாமா வேணாமா, நான் வீடியோ எடுத்து யாராவது பார்த்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி இப்படிலாம் பார்த்து வீடியோ எடுத்துட்டு அங்கங்கன்னு பார்த்தா எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் என்னால் எதுவுமே வாங்க முடியாது, கையில் பட்ஜெட் இல்லைப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் ரொம்ப மோசம். கையிலலாம் 5 பைசா நிற்காது, நின்றால் கூட அதை சாப்பிட்றதுக்கே கரெக்டாக இருக்கும். சரி சொல்லி அங்கே போர் அடிச்சுன்னு சொல்லி வெளியே வந்து வேற எங்கே போகலான்னு பார்த்தேன். அங்கே இங்கே தேடினேன், ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு முடியல. அதுக்கப்புறம் அப்படியே போனேன் பல்லாடியம். சரி அங்கே என்ட்ரன்ஸ் கேட்டப்பலாம் செம்மையாக இருந்ததுப்பா. சரி பேக் அப்படியே வந்து அங்கே செக்கிங் கொடுத்துட்டு அப்படியே இது வழியாக வந்தேன். நல்லா தான் இருக்குது என்ட்ரன்ஸ்லாம். சரி அப்படியே வந்து ட்ரெயில் வந்து என் பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே வந்து உள்ளே போகலான்னு வந்தேன். நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அப்படியே உள்ள வந்து ரெட் கார்பெட் நம்பர் இது ஈவெண்ட் இருக்கு போல், பவுன்சஸ்லாம் இருக்காங்க. போகிறது வந்தோம் ஹெச்என்எம்க்கு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு அதை பட்ஜெட் தான் இல்லை. சரி அப்படியே பெரிய கண்ணாடிலாம் இருந்தது. சரி கொஞ்சம் கேட்டப்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோவை பார்த்து நானும் கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சீன்லாம் போட்டுட்டு அப்படி மறுபடியும் விண்டோ ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் இப்போதைக்கு. இந்த சிச்சுவேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும்னு நினைக்கிறேன். படிக்கிற வயசில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சரி வந்துட்டோம். இங்கே ரெட் கார்பெட்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் சீன் போட்டு நடப்போம்னு சொல்லி நானும் நடந்தேன். எவ்வளோ தூரம் நடந்தேன்? ரெட் கார்பெட் எண்டிங் வரைக்கும் நடந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி கீழே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு சாப்பிட்லாம், மேலே இருக்கா கீழே இருக்கான்னு தெரியாமல் சரி கீழே போய் சாப்பிட்லாம் போயிட்டு கீழே போனேன். கீழே போயிட்டு நானும் இப்படி நடந்து போயிட்டே இருக்கேன். போயிட்டுருக்கேன். பார்த்தா நான் போய் ஃபீனிக்ஸ் மாலில் நிற்கிறேன். நானும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்ப்பா சீரியஸ்லி. அங்கே போனால் இது எப்படி இந்த பக்கம் வந்தது? பல்லாடியம் வழியாக தானே போனேன் அப்படின்னு சொல்லி அங்கே எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உள்ட்ட அடித்து அப்படியே வெளியே வந்துட்டு சரி சொல்லிவிட்டு அங்கே ஒரு எல்இடியோட ஆக்கிட்டு இருந்தது. அங்கேயும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே முடியாது, நம்ம வீட்டுக்கு ஓடிக்கலாம்னு சொல்லி அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன்.